முதல்ல மக்கள் நல கூட்டணி, அப்புறம் மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணி, அப்புறம் மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணி தமாக கூட்டணி. ரொம்ப குழப்பமா இருக்காதா மக்களுக்கு? ஒரு குழப்பமா இருக்காது. அந்தந்த நம்முடைய மக்களை போன்ற மிகவும் சிறப்பானவர்கள், புத்திசாலிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை நோக்கி அவங்க வேகமாக நகருவாங்க. நம்மை விட மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெளிவாகவே தெரியும். ஏன்னா வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதை அவர்கள் நேரடியாக அனுபவிக்கிற காரணத்தினால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். மாற்று அணி குறித்து சிந்திச்சிங்க, ஆனா மாற்று தலைமை குறித்து சரியா சிந்திக்கல இடதுசாரிகள் அப்படின்னு சொல்றாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. இடதுசாரிகளை பொறுத்தவரை நாங்கள் தனியாக ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்புறம் விஜயகாந்த் வந்த பிறகு நாங்கள் ஏன் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டோம்? எங்கள் மொத்த அணியிலேயே அதிகமான சதவிகித வாக்கும் பெற்றவர் அவர். 2, சென்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அவர். கூட்டணி கட்சிகளுடைய எல்லா சிலுவைகளையும் இடதுசாரிகள் தூக்கி சுமப்பதற்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இடதுசாரிகள் அவ்வளவு பெரிய தோல்வழி பெற்றவர்கள் அல்ல, மக்கள் தான் தோல்வழி பெற்றவர்கள். மக்கள் சுமக்க தயாராக இருக்கிற பொழுது இடதுசாரிகள் அதனுடைய ஒரு பகுதியாக இருப்பார்கள். பாலபாரதிக்கு சீட் கொடுக்காதது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. யார் விமர்சிக்கிறாங்க? எங்க மாநிலக்குள்ள யாரும் விமர்சிக்கல. பாலபாரதி மகிழ்ச்சியோட 3 முறை இருந்தாங்க. அவங்க சாதாரணமாக 2 முறை தான் நாங்கள் ஒருத்தரை சட்டமன்ற உறுப்பினராக வைப்போம். ரொம்ப மிக முக்கியமான நேரங்களில் ஒருத்தர் 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம். நல்லது ஒரு வீணைன்னு அப்படின்னு போட்டதுக்கான ஒரு எதிர்வினையாக இது பார்க்கப்படுகிறது. அடாடாடா, நான் இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு எதிர்வினையை ஆக்கக்கூடிய திறமை பத்திரிகையாளர்களுக்கு உண்டு, மீடியாவுக்கு உண்டு. நான் மீடியாக்களுடைய வாயில் விழுவதற்கு விரும்பவில்லை. கட்சியோட விதிகள் அப்படின்னு சொல்றீங்க, பாலபாரதிக்கு சீட் கொடுக்காததுக்கு காரணம் கட்சியோட விதிகள்னு. அரசியலமைப்பு சட்டத்தை விட மக்கள் நலனை விட மிக முக்கியமானதா கட்சியோட விதிகள்? கட்சியோட விதிகள் அப்படி இல்லை, நான் விதின்னு சொல்லலை. கட்சியினுடைய ஏற்பாட்டில் தேவைப்பட்டால் 7 தரம் கூட ஒருத்தர் இருக்க முடியும். அதில் ஒன்றும் இப்போ கேரளாவில் பினராயி விஜயனோ அல்லது சச்சிதானந்தனோ 5-6 தரம் இருக்கிறாங்க. அது கட்சியினுடைய தேவையை பொறுத்த விஷயம். இப்ப பாலபாரதி இப்ப கட்சிக்கு தேவையில்லை. கண்டிப்பா தேவை. கட்சி பல்வேறு வேலைகளை தருது. சட்டமன்ற பணி என்பது கட்சியோட ஒரு பணி. அவங்க ஏற்கனவே ஜனநாயக மாதர் சங்கத்தில் பணியாற்றுறாங்க. அப்ப எந்த பணியை யாருக்கு கொடுப்பது? இது பதவி அல்ல. எம்ஜிஆரை வளர்த்து விட்ட மாதிரி விஜயகாந்தை வளர்த்து விடுறாங்க இடதுசாரிகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எம்ஜிஆரை வளர்த்து விட்டதுல ஒரு பெரிய தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அது அன்றைய தேவைப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு அது உதவியாக இருந்தது. அதில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் நினைக்கல. இன்னைக்கு எம்ஜிஆருடைய செல்வாக்கை யாரும் கேள்வி கேட்கல. நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி விஜயகாந்த் நாங்கள் வளர்த்து விடல, விஜயகாந்த் ஏற்கனவே வளர்ந்திருக்கிறார். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தத்துவார்த்த ரீதியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது அவங்க தப்பா, இல்ல தத்துவார்த்த ரீதியா அவங்கள தயார்படுத்தலைங்கிறது கட்சியோட தப்பா? 2 இருக்கு. தயார்படுத்துறது ஒண்ணு, நடைமுறையில் நடக்கக்கூடிய போராட்டங்களின் மூலமாக தான் அந்த தத்துவார்த்தனுடைய நல்லது கெட்டதை புரிந்து கொள்ள முடியும்.